டிப்ஸ் 270. குலோப் ஜாமுன் மாவில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு இறக்கினால் பாகு உறையாமலும் நீண்ட நேரம் கெடாமலும் இருப்பதுடன் சுவையும் கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 271. கேரட் அல்வா செய்யும் பொழுது சிறிதளவு பால்கோவாவையும் சேர்த்து கிளறி கடைசியில் பாதாம் எசன்ஸை மிகவும் சிறிதளவு விட்டு இறக்கினால் சுவையும் மணமும் அள்ளும். டிப்ஸ் 272. புளித்த மோர் இருந்தால் அதில் புழுங்கல் அரிசியும் உளுத்தம்பருப்பும் 1 மணி நேரம் ஊற வைத்து தோசை மாவு பதத்துக்கு அரைத்த உடனே தோசை வார்க்கலாம். மாவு பொங்க வேண்டிய அவசியம் இல்லை. தோசை ருசியாக இருக்கும். டிப்ஸ் 273. 15 நிமிடங்களில் தேன்குழல் தயாரிக்க வேண்டுமா? 1 ஆழாக்கு மைதா மாவையும் 5 நிமிடங்கள் ஆவியில் வைத்து எடுத்து அதில் 1 ஸ்பூன் சூடான எண்ணெயை 1 ஸ்பூன் நெய்யும் சேருங்கள். பிறகு மாவில் அரை ஸ்பூன் சீரகம், சிறிது பெருங்காயத்தூள், உப்பு கலந்து தேவையான தேங்காய்பால் ஊற்றி முறுக்கு பதத்துக்கு மாவு பிசைந்து அச்சில் பிழிந்தால் மொறுமொறுப்பு தேன்குழல் தயார்.